வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் அரைச்ச மசாலா பொடி. நான் எப்படி மசாலா பொடி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி அரைங்க. நான் மல்லிப்பொடி, பருப்பு, அப்புறம் அரிசி இதெல்லாம் வறுத்து, ஜீரகம் இதெல்லாம் வறுத்து நான் தனியாக மல்லிப்பொடி தனியாக அரைச்சிக்கிடுவேன். அப்புறம் வத்தல் இது வந்து மிளகா வத்தல் பொடி தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். மிளகா பொடி எங்கள் வீட்டில் குட்டி பையன் இருக்கிறனால அவனுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக போடுவேன். அதனால் வந்து நான் ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சிக்கிடுவேன். அப்புறம் குழம்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை நான் சேர்த்துக்கிடுவேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் இது மாதிரி அரைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கூட இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி நான் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. மல்லியை நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கும்போது தெரியும், நல்லா அந்த ஸ்மெல் வர்றது. அப்படி நம்ம வறுத்துக்கிடலாம். இப்போ மல்லியை வறுக்கும்போது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை வச்சே அது நல்லா வறுந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நல்லா வறுக்கணும். இப்போ நான் நிறையா இருக்கிறதுனால நான் 2 தடவை போட்டு வறுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் மாமியார் தான் எனக்கு மசாலா அரைச்சி கொடுப்பாங்க. அப்புறம் போக போக அப்படியே நான் பழகிக்கிட்டேன். இப்போ அதுதான் இப்போ நான் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வந்து புளிக்குழம்புக்கு தனியாக, அப்புறம் சாம்பார் பொடி தனியாக, அப்புறம் வந்து கறிக்குழம்புக்கு தனியாக அரைப்பாங்க. பட் நான் வந்து இது போட மாட்டேன், பெருங்காயத்தூள் போட மாட்டேன், இது கூட சேர்த்து அரைக்க மாட்டேன். மற்ற எல்லா திங்ஸும் போட்டு அரைப்பேன். அந்த கறிக்குழம்புக்கு போடும்போது கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிடுவேன். புளிக்குழம்பு சேர்க்கும் பொழுது வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டோன்னா அந்த டேஸ்ட்டு கிடச்சிடும். எல்லாத்துக்குமே காமனாக இந்த பொடி தான் வச்சுக்கிடுவேன். சாம்பாருக்கு இந்த பொடி தான். புளிக்குழம்புக்கு மட்டும் வெந்தயம் போட்டு நல்லா கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது அந்த டேஸ்ட்டு வந்துடும் புளிக்குழம்புக்கு. கறிக்குழம்புக்கு நம்ம கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டோம்னா அது கறிக்குழம்போட வாசனை வந்துடும். எப்பயுமே அந்த டேஸ்ட்டு இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த ஒரு பொடி தான் அரைச்சி வச்சுக்கிடுவேன். அப்புறம் அதை எதுக்கு தேவைப்படும் போது அதில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கிடுவேன். இந்த மல்லியை நல்லா வறுத்துட்டேன். இன்னொரு செட்டு இருக்குது, அதையும் போட்டு எடுத்துக்கலாம். மல்லியையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். மல்லியை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்போ ஜீரகம் வறுக்கலாம். இப்போ ஜீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் 100 ஜீரகம் எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ கடுகு ஒரு 50 எடுத்துக்கலாம். 50 எடுத்து வறுத்துக்கலாம். நம்ம கை அளவில் ஒரு 2 கை அளவு கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, ஒரு 2 கை அளவு, கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, இதே வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். அரிசியை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. மஞ்சக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். 100 மஞ்சக்கிழங்கு போடணும். என்கிட்ட 50 தான் இருக்குது. நான் வாங்கி அப்புறம் சேர்த்துக்குவேன். இப்போ மஞ்சக்கிழங்கையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருளோட மல்லியும் சேர்த்து மசாலா அரைச்சிடலாம். மசாலா பொடி அரைச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அரைச்சி பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.